ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சம்பவம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ட் டாஸ்க் சூப்பராக வந்து எல்லாருமே வந்துட்டு கொடுத்துட்டு வராங்க வழக்கெல்லாம். அதில் விஜய் பார்வதி யார் யாருக்கு வழக்கு கொடுக்க போகிறாங்கன்ற ஒரு விஷயம் ஆல்ரெடி போயிருக்கும் உங்களுக்கு. அந்த டிஸ்குவாலிஃபை அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு சூப்பராக வந்து கனி மேலேயும் விக்ரம் மேலேயும் ஒரு வழக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி வந்து நிரூபிக்கப்பட்ட வழக்கு. அதை வந்து எப்படி கையாள போகிறாங்க, இது சப்போஸ் அந்த கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா எப்படி அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண போகிறாங்க, யார் இதை வக்கீலாக வர போகிறாங்கன்றதெல்லாம் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கேஸு விக்ரம் மேலே கொடுத்துருக்காங்க. என்னென்னா, திவாகர் போனதுக்கு பேசி நீ தான் அமிச்சேன்னு சொல்லிட்டு என்னை வந்து மனசை வந்து ரொம்ப நிலைகுலைய வச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக வந்து மேன் ஹேண்டில் பண்ண வேண்டியது தானே அப்படி சொல்லியிருந்தார். அதுக்காக ஒரு கேஸ். அப்புறம் மூணாவது வந்து எஃப்ஜே மேலே ஒரு கேஸ். என்னென்னா, நானும் திருமணமான அமித்தையும் ஒரு புனிதமான நட்பை கொச்சப்படுத்துகிற மாதிரி ஒரு பேசின விஷயங்கள் வந்தாலும் சரி, நான் சண்டை போட்டு தான் மேலே வந்திருக்கேன் அப்படி சொன்னதாலும் சரி, என்னையும் கமருதீனும் என்னச்சு நிறைய விஷயங்கள் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வழக்கம் போல் வந்துட்டு, பிக் பாஸ் இனிமேல் நான் வந்து மைக்கை மூடாமல் பேசுவேன் பிக் பாஸ், தயவு செஞ்சு ப்ளீஸ் பிக் பாஸ் மன்னிச்சிருங்க, இதை ஒரு வார்னிங்காக நீங்கள் கொடுங்க, இதுக்கு மேலே பண்ண மாட்டேன் அப்படின்போது அவரோட ரெஸ்பான்ஸு செப்பண்டி. நான் கூட என்னடா செப்பண்டின்னு சொல்கிறாரு, நான் கூட வந்து இது ராவல்பிண்டி அதெல்லாம் கேட்டிருக்கு, செப்பண்டின்றார் என்னன்னு பார்த்தா அது தெலுங்கு போல் இருக்குது. செப்பண்டின்றார். அவங்க வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க. ஐயோ இவங்க வேறு மொழியில் பேசுகிறதா அதை வந்துட்டு திரும்ப வந்து ரிவிட்டு கிடைக்கிற செப்பண்டி அப்படின்போது அவங்க திரும்ப இல்லை பிக் பாஸ் நாக்கு தெலுது ஏதோ ஒன்று சொல்கிறாரு. திரும்ப பாகல் எதுன்னு இது இவங்க ஏதோ சொல்கிறாங்க, இவங்களுக்கு அதுவும் தெரியும் போல இருக்குது. ஸோ எத்தனை லாங்குவேஜ் வந்துட்டு விஜய் பார்வதிக்கு தெரியும்னு தெரில, பயங்கரமான ஆளாக இருப்பாங்க போல இருக்குது. அதுக்கப்புறமா பிக் பாஸ் சாரி பிக் பாஸ் அப்படின்றவங்க நீங்கள் கிளம்பலான்ட்டார். மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு மாறாயிடுச்சு, அப்படியே கிளம்பிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு உள்ளுக்களை வந்துட்டு ஓகே ஒரு ஜாலி இருக்குது, ஆனால் வாண்டடாக இந்த இதை வந்துட்டு எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சி பண்ணுறாங்களான்னு தெரியல. ஏன்னா இது ஒரு இஷ்யூ தான், தப்பு சொல்ல முடியாது, இது ஒரு இஷ்யூ தான். ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்திருக்காங்க கேட்டிங்கன்னா நிறைய நடந்திருக்கு. இவ்வளோ சிவியராக கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இது விஜய் பார்வதிக்காகவே ஒரு கண்டென்ட்காகவே இவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் வச்சு செஞ்சார். நீங்கள் வந்து வேறு மொழியில் உள்ள பேசுகிறீங்க, நான் உங்களுக்கு வேறு மொழியிலே வந்து பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தது லாஸ்ட்டாக வந்து மூஞ்சி லட்சம் மாதிரி அமுச்சு விட்டாப்புல. இருந்தாலும் விஜய் பார்வதி மேலே மட்டும் வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு அன்பு, அளவு இல்லா அன்பு இருக்கும். அதனால தான் பாருங்கள், விஜய் சேதுபதி அவர்களும் வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்தவனே ஸ்வாக விஜய் பார்வதி கலாச்சிட்டு போவார். அதே மாதிரி இப்போ பிக் பாஸ் தான் வந்து கொஞ்சம் கம்முன்னு இருந்தார், அவரும் இப்போ வந்துட்டு ஸ்வாகான்ட்டு போயிட்டார். ஏன்னா இதே மைக்கு மூடி பேசின விஷயங்கள் நேற்று அரோராவும் கம்முடியும் பண்ணாங்க. எஃப்ஜேவும் ஆதரி எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க, எஃப்ஜேவும் வியானாவும் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து அதெல்லாம் வெளியே வரவே மாட்டுது. அதே மாதிரி மற்ற மொழிகளில் வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க, அதுக்கு இவ்வளோ வந்து பெருசாக இது பண்ணவில்லை. ஏன்னா பிரஜனும் சாண்ட்ராவும் மலையாளத்தில் பேசியிருக்காங்க பொழுது அதை கமெண்ட்ஸ்லேயே சொல்கிறாங்க, அதை ஏன் கேட்கவே இல்லை, ஏன் இவங்க பேசுறது மட்டும் இவ்வளோ பெருசாக வந்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தால் எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கமருதீன் மேலேயும் விஜய் பார்வதி மேலேயும் சேர்த்து ஒரு கேஸை போட்டு விட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த வாரம் வந்துட்டு ரோஸ்ட் இருக்குது. சரி, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.